வணக்கம். ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்பது எங்களுடைய அமைப்பின் பெயர். 2009 நாங்கள் அந்த அமைப்பை தொடங்குகிறோம். இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அன்று பேட்டி கொடுக்கிறோம். 2009 இந்த மன்றத்திலே நாங்கள் முதல் பேட்டி இந்தியா முழுவதும் எங்களுடைய செயல்பாடு தொடங்கியது. நாங்கள் ஒரு சிறிய அமைப்பாக தொடங்கினோம். இன்று எங்களுடைய அமைப்பில் 1 கோடி பேருக்கு மேல தொடர்பில் இருக்கிறார்கள். நாங்கள் சமூக சேவைன்னு சொல்லிட்டு நிறைய அமைச்சிருக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு எண்ணங்கள் அவர்களிடம் இருக்கும். நல்லவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் அதை குறைப்பவர்களே. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் யாரிடமும் 1 ரூபாய் வாங்காமல் இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டில் வரைக்கும் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. என்ன பிரச்சாரம் என்றால் மக்களை ஏமாற்றக்கூடிய நிதி நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கிய கோரிக்கை. அதே போல முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கம்பெனியை தொடங்கி வைக்கிறார்கள். அந்த கம்பெனியுடைய ஃபேக்டரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்கிறாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளை ஆதரிக்கிறோம். கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், எல்லா வரியும் கட்டணும், பேங்க் மூலமாக ஐஎன்ஆர் மூலமாக பணத்தை வாங்க வேண்டும், பேங்க் மூலமாக தான் எந்த பேருந்தோ யாருக்கு இது கொடுத்தாலும் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. ஆனால் எங்க ஸ்டைல பயன்படுத்தி கொண்டு எந்த மாடலை பயன்படுத்தி கொண்டு டூப்ளிகேட் கம்பெனி நிறைய வந்ததுனால மல்டி லெவல் மார்க்கெட்னாலேயே ஒரு மாதிரி எல்லாருமே பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான டிடிஎஸ் கட்டுறவருடைய தொழில எங்களுடைய தொழில் நம்பர் 1ல இருக்கு. நீங்க விசாரிக்கலாம். டாடா, பிர்லா, ஜியோ எதை வேணா நீங்க பார்த்துருக்கோம். டாப் 10ல எங்க தொழில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல 100க்கு 100% எந்த பிளாக்கும் இல்லாமல், அதாவது பிளாக் சொல்றது பொய் கணக்கும் எதுவுமே எங்கிட்ட எழுத முடியாது. ஏன்னா பேங்க்ல பணம் கட்டி நாங்க ப்ராடக்ட் வாங்குறோம். பேங்க் மூலமாக அத்தனை பேருக்கும் பேமெண்ட் போகுது. அதனால 100க்கு 100 நாங்க சரியாக வரி கட்டக்கூடிய ஒரே தொழில்முறை எங்களுடைய மல்டி லெவல் மார்க்கெட் துறை. இப்படிப்பட்ட ஒரு துறையை கேவலப்படுத்துவதற்காகவே நிறைய கம்பெனிகள் எந்த மாடலை பயன்படுத்தி வருகிறது. அரசிடம் எந்த லைசன்ஸ் வாங்குவதில்லை, எந்த வரியும் கட்டுவதில்லை, ஐஎன்ஆர் கூட வாங்குவதில்லை. டாலர் வாங்க, நேரில் வாங்குவாங்க, எந்த பில்லும் எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு நாங்க பணியாகிறோம். இதை எதிர்த்தா 2009 நாங்கள் ஆரம்பிச்சு 16 ஆண்டு முடித்து 17 ஆண்டு காலமாக இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறோம். 2018 அகில இந்திய அண்ணா திமுக ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. எங்களுக்கு ஆதரவாக, இந்த தொழில்முறைக்கு ஆதரவாக. 2021 பிஜேபி அரசாங்கம் மத்திய அரசுல ஒரு சட்டத்தை ஏற்றார்கள் எங்களுக்கு ஆதரவாக. 2023 டிஎம்கே அரசாங்கம் இதே போல அதில் ஒரு திருத்தம் செய்கிறார்கள். ஆனால் விடிவு இதுவரைக்கும் நடைமுறையில வரவில்லை. அப்போ எங்களை திரும்ப அடிக்கிறதுனால இந்த தடவை ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்க சாதாரண கூட்டம் அல்ல. இன்னைக்கு இந்தியா முழுவதும் 6 கோடி பேருக்கு மேல இந்த துறையில இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நேரடி வரத்து இந்த துறையில 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மறைமுகமாக பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை எங்களுடைய கோரிக்கையான இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய அரசையும் மக்களையும் ஏமாற்றக்கூடிய கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும். லைசன்ஸ் வாங்காமல் எந்த வரியும் கட்டாமல் இருக்கக்கூடிய கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும். நாங்க நல்லதுதான் கேட்கிறோம். தடை செய்வோம் என்று எந்த கட்சி சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு இந்த 2026 தேர்தலில் நாங்கள் இறங்கி நின்று வேலை செய்வது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு அரசியல் கிடையாது. 17 ஆண்டு காலமாக சமூக சேவையாக நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 7 மாசமாக இந்த பிரச்சாரம் நாங்கள் செய்யறோம். நாங்கள் சின்ன நினைக்கலாம் எல்லாருமே, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது சேலம் பொதுக்கூட்டம், கோயம்புத்தூர்ல
ஆயிரக்கணக்கான பேர்ல 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் திருச்சி இப்படி வந்து நாங்க யாருக்கும் 5 ரூபா கொடுக்கறது இல்லை. எங்க மக்கள் வந்து அவர்களே செலவு செய்து கொண்டு இப்பொழுது ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் முன்னாடி நடத்தணும்னு நினைக்கிறோம், முயற்சி செய்யறோம். 2 லட்சம் பேரை ஒரே இடத்தில் கொண்டு வருவதற்கு எங்களால் முடியும். ஏன்னா அந்த வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இறந்திருக்கிறார்கள். பல பேர் வாழ்க்கையை இழந்து ஊரை விட்டு ஓடி ஒரு பெரிய அதிகாரி சாமியாராயிருக்காரு. நாங்க இதே மன்றத்தில் நான் சொன்னேன், ஒரு அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி, நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துறோம், வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேர் இதுல ஃபுல் டைம் வேலை செய்றாங்க. வெளிநாட்டில் இந்த துறைக்கு தனி அமைச்சரவை இருக்குது. இங்க கேட்பதற்கு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்க ஒரு 6 மாசம் முடிவெடுத்து அரசுக்கு முதலே கடிதத்தை எல்லா கட்சிக்கும் போகட்டும். எல்லாருமே இன்னைக்கு எங்களை அணியிட்டு இருக்கிறாங்க. நேற்று எல்லா கட்சி, முக்கியமான கட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா கட்சியும் எங்களை கூப்பி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை சந்தித்து அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. அதே போல ஆளுங்கட்சி திமுகவான மேடம் கனிமொழி அவர்களை பார்த்து நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கிறோம். பிஜேபியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே பாருங்க, எங்களுக்கு கட்சி கிடையாது. எங்களுடைய கோரிக்கையான 3 கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஒண்ணு, இதை மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய டூப்ளிகேட் கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும். சரியாட்டு ப்ராடக்ட் கொடுத்து சரியா வடிகட்டி லைசன்ஸ் வாங்கி செய்யக்கூடிய நல்ல கம்பெனிகளை ஆதரிக்க வேண்டும் அரசு. 3, எங்களுக்கு ஒரு தனி வாரியம் அமைக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிக்கு நாங்கள் முழு மூச்சில் வேலை செய்வது என்று எடுத்துக்கிறோம். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்றோம். கேரளா, பக்கத்து கேரளா சர்க்கார் வந்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. ஒரு மாநில சர்க்கார் ஏற்றிய சட்டத்தை தான் நாங்க இங்க கேட்கிறோம். நாங்க இல்லாத கேட்கல. நாங்க கேரளால திருச்சூர்ல உண்ணாவிரதம் இருந்தோம், எர்ணாகுளம், திருவண்ணாமலை, கொல்லம் எல்லாம் மீட்டிங் போட்டோம். அங்க எங்க கொள்கையை ஏற்றுட்டாங்க. இங்க நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம், போராட்டம் பண்ணிட்டு எல்லாம் பண்றோம். இதுவரைக்கும் விடிவு கிடைக்கல. விடிவு தருகிறோம் என்று கூறக்கூடிய கட்சிக்கு இந்த தடவை இறங்கி நின்று வேலை செய்வது, ஜெயிக்க வைப்பது எங்களுடைய பலம். அன்னைக்கு உங்களுக்கு நாங்க சாதாரண பேர் சொல்ல, ஆனா மக்கள் சக்தியை வச்சிருக்கிறோம். அதை இப்ப நிரூபிச்சிருக்கிறோம். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேரை வச்சு மாநாடு நடத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதனால் இந்த நாங்க மிரட்டவோ இல்லைன்னா வேற வார்த்தைகள்னு சொல்லுவாங்களா, அதுலதான் இல்லை. அன்பா நாங்க எங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. பணத்தை இழந்து குடும்பத்தை விட்டு இன்னைக்கு பல பேர் தற்கொலை பண்ணி அதுக்காக நாங்க இது வந்திருக்கிறோம். ஒரு முடிவு எடுக்கிற கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையை குறைத்து இருப்பதால் இதை பார்த்து வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு தருமாறு கேட்டு உங்களுடைய கேள்வியில் எதிர்த்தாலும் நாங்கள் பதில் சொல்ல ரெடியாகிக்கிறோம். அதே போல சென்னையில வந்து இந்த 24ஆம் தேதி காமராஜர் கலையரங்கத்துல மீட்டிங் வச்சிருக்கிறோம். இந்த சென்னையில கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை நீங்க பார்க்கலாங்க. அதுல வந்து ஒரு விஷயத்த பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கேட்டீங்கன்னு ஒரு கேள்வி, என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு கேட்டீங்கல்ல. தமிழக அரசுல வந்து நான் எந்த கட்சி எந்த ஆட்சியெல்லாம் குறிப்பிடல. ஒரு புகார் மனு கொடுக்கணும் அப்படின்னா சட்டப்படி அந்த புகார் மனு மேல நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்களா? ஆனா ஒரு 3 ஆண்டு காலமா ஒரு புகார் மனு கொடுத்து இது வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யாம இருக்கிறது யாருடைய குற்றங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். நாங்க ஏன் இந்த முடிவு பண்ணிருக்கிறோங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஒரு மெத்தன போக்கு இருக்கு, அதனால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்கள பாதுகாக்கணும்னா நம்ம எங்களோட அமைப்பை தவிர இன்னைக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்கு வேற அமைப்பு இல்லை. அகில இந்திய ரீதியில நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் சொல்ல, அகில இந்திய ரீதியில பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சில நிறுவனங்களால பாதிக்கப்பட்டவங்க மக்களை எப்படி மீட்டெடுக்கிறது, அதற்கான முயற்சி தான் அந்த அமைப்பு எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 9ல் தொடங்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து 10 ஆண்டு காலமா இந்த பிரச்சனைக்காக போராடிட்டு. ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் உதாரணத்துக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு வழக்கு மட்டுமே இப்போ வந்து 3 வருஷமா எஃப்ஐஆரே போடலை அப்படின்னா மக்கள் யாருக்கிட்ட போய் குறை சொல்ல முடியும்? யாரை வந்து குற்றம் காட்ட முடியும்? யாருக்கிட்ட போய் புகார் கொடுக்க முடியும்? யாரை நம்பி அவங்க செயல்பட முடியுங்கிற ஒரு நிலை உருவாகும்.
அத அரசை நம்பி தான் நம்ம மக்கள் இருக்காங்க, அரசு அதிகாரிகளை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. மக்கள் மேல அக்கறை அவங்களே எடுத்துக்கலும் போது நாங்க எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணி தான் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையுமே இந்த கூட்டங்களை நடத்தி மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நாங்க பண்ணிருக்கோம். எங்க நெட்வொர்க் சார்ந்த குடும்பங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நாங்க செஞ்சிருக்கோம். ஆமா, அந்த 3 நடக்கவே இல்லை. தலைமுறைப்படுத்துறதுக்கு இந்த எதுவுமே நடக்கலையா? அந்த கூட்டமே நடத்த முடியாது சார். இந்த கூட்டம் பப்ளிக்கா போடுறான், எல்லா ஹோட்டல்லையும் போடுறான். சேர்ந்தவன கைது சார். போலி நெட்வொர்க் நிறுவனம் எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க. நீங்க ஒரு நடைமுறை சார் நாங்க சொல்றது கொடுக்கக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிலும் இருக்குது சார். நாங்க சொல்றது பணம் கொடுக்கறதா ஏதோ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அதுக்கு பொருள் கொடுக்கணும், பேங்க் மூலமா வாங்கணும், லைசன்ஸ் வாங்கிடணும், டாக்ஸ் கட்டணும். இது நாங்க ஒரு நல்ல கம்பெனினா என் பேங்க்லயும் பணம் கட்ட மாட்டாங்க, டாலர்ல பணம் கட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நேரடியாக பணம் வாங்குவாங்க, நேரடியாக பணத்தை திருப்பி அவங்களுக்கு சம்பளம் மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. இது திருப்பி அவங்க இது வேலை செய்யறது. நீங்க எம்எல்எம் மார்க்கெட்டிங்கே பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு செக் இவ்வளவு வச்சிருப்பாங்க. செக் ஏன்னா போன மாசம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துறோம், வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேர் இதுல ஃபுல் டைம் வேலை செய்றாங்க. வெளிநாட்டுல இந்த துறைக்கு தனி அமைச்சரவை இருக்குது, இங்க ஏற்பதற்கு ஆகும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்க ஒரு 6 மாசம் முடிவு எடுத்து அரசுக்கு முதலே கடிதத்தை எல்லா கட்சிக்கும் போகட்டும். எல்லாருமே இன்னைக்கு எங்களை அணியிட்டு இருக்கிறாங்க. நேற்று எல்லா கட்சி முக்கியமான கட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா கட்சியும் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை சந்தித்து அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. அதே போல ஆளுங்கட்சி திமுகவான மேடம் கனிமொழி அவர்களை பார்த்து நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கிறோம். பிஜேபியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே பாருங்க, எங்களுக்கு கட்சி கிடையாது. எங்களுடைய கோரிக்கையான 3 கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஒண்ணு, இதை மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய டூப்ளிகேட் கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும். சரியாட்டு ப்ராடக்ட் கொடுத்து சரியா வடிகட்டி லைசன்ஸ் வாங்கி செய்யக்கூடிய நல்ல கம்பெனிகளை ஆதரிக்க வேண்டும் அரசு. 3, எங்களுக்கு ஒரு தனி வாரியம் அமைக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிக்கு நாங்கள் முழு மூச்சில் வேலை செய்வது என்று எடுத்துக்கிறோம். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்றோம். கேரளா பக்கத்து கேரளா சர்க்கார் இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. ஒரு மாநில சர்க்கார் ஏற்றிய சட்டத்தை தான் நாங்க இங்க கேட்கிறோம். நாங்க இல்லாத கேட்கல. நாங்க கேரளால திருச்சூர்ல 1வது இருந்தோம், எல்லாமோ டிரைவர்ல கொள்ளோம், எல்லாம் மீட்டிங் போட்டோம். அங்க எங்க கொள்கையை ஏற்றுட்டாங்க. இங்க நாங்க 1வது இருக்கிறோம், போராட்டம் பண்ணி எல்லாம் பண்றோம். இதுவரைக்கும் விடிவு கிடைக்கல. விடிவு தருகிறோம் என்று கூறக்கூடிய கட்சிக்கு இந்த தடவை இறங்கி நின்று வேலை செய்வது, ஜெயிக்க வைப்பது எங்களுடைய பலம் அடங்கி உள்ளது. நாங்க சாதாரண பேர் சொல்ல, ஆனா மக்கள் சக்தியை வச்சிருக்கிறோம். அதை இப்ப நிரூபிச்சிருக்கிறோம். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேரை வச்சு மாநாடு நடத்த முடியாதுல இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதனால் இந்த நாங்க மிரட்டவோ இல்லைன்னா வேற வார்த்தைகள்னு சொல்லுவாங்களா, அதுலதான் இல்லை. அன்பா நாங்க எங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. பணத்தை இழந்து குடும்பத்தை விட்டு இன்னைக்கு பல பேர் தற்கொலை பண்ணி அதுக்காக நாங்க இது வந்திருக்கிறோம். ஒரு முடிவு எடுக்கிற கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையை குறைத்து இருப்பதால் இதை பார்த்து வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு அதுக்கு தருமாறு கேட்டு உங்களுடைய கேள்வியில் எது இருந்தாலும் நாங்கள் பதிவு ரெடியாகிருக்கிறோம். அதே போல சென்னையில இந்த 24ஆம் தேதி காமராஜர் கலையரங்கத்தில் மீட்டிங் வச்சிருக்கிறோம். இந்த சென்னையில கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை நீங்க பார்க்கலாங்க. அதுல ஒரு விஷயத்த பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கேட்டீங்க கேள்வி, என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு கேட்டீங்கல்ல. தமிழக அரசுல நான் எந்த கட்சி எந்த ஆட்சியெல்லாம் குறிப்பிடல. ஒரு புகார் மனு கொடுக்குறோம் அப்படின்னா சட்டப்படி அந்த புகார் மனு மேல நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்களா? ஆனா ஒரு 3 ஆண்டு காலமா ஒரு புகார் மனு கொடுத்து இது வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யாம இருக்கிறது யாருடைய குற்றங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்க. நாங்க ஏன் அந்த முடிவு பண்ணிருக்கிறோங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான்.
ஒரு மெத்தன போக்கு இருக்கு. அதனால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்கள பாதுகாக்கணும்னா நம்ம எங்களோட அமைப்பை தவிர இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு வேற அமைப்பு இல்லை. அகில இந்திய ரீதியில நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் இல்லை, அகில இந்திய ரீதியில பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டுல இது மாதிரி ஒரு சில நிறுவனங்களால பாதிக்கப்பட்டவங்க மக்களை எப்படி மீட்டெடுக்கிறது, அதற்கான முயற்சி தான் அந்த அமைப்பு எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 9ல தொடங்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து 10 ஆண்டு காலமா இந்த பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம். ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் உதாரணத்துக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு வழக்கு மட்டுமே இப்போ 3 வருஷமா எஃப்ஐஆரே போடலை அப்படின்னா மக்கள் யாருக்கிட்ட போய் குறை சொல்ல முடியும்? யாரை குற்றம் காட்ட முடியும்? யாருக்கிட்ட போய் புகார் கொடுக்க முடியும்? யாரை நம்பி அவங்க செயல்பட முடியுங்கிற ஒரு நிலை உருவாகும். அத அரசு நம்பிதான் நம்ம மக்கள் இருக்காங்க, அரசு அதிகாரிகளை நம்பிதான் மக்கள் இருக்காங்க. மக்கள் மேல அக்கறை அவங்களே எடுத்துக்கலும் போது நாங்க எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணி தான் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையுமே இந்த கூட்டங்களை நடத்தி மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நாங்க பண்ணிருக்கோம். எங்க நெட்வொர்க் சார்ந்த குடும்பங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நாங்க செஞ்சிருக்கோம். ஆமா, நடக்கவே இல்லை. அந்த கூட்டமே நடத்த முடியாது சார். இந்த கூட்டம் பப்ளிக்கா போடுறான், எல்லா ஹோட்டல்லையும் போடுறான். தெரிந்த ஒன்று கைது சார். போலி நெட்வொர்க் நிறுவனம் எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க சார். நீங்க ஒரு நடைமுறை சார் நாங்க சொல்றது கொடுக்கக்கூடிய குமுக கம்பெனிலும் இருக்குது சார். நாங்க சொல்றது பணம் கொடுக்கறதா ஏதோ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அதுக்கு பொருள் கொடுக்கணும், பேங்க் மூலமா வாங்கணும், லைசன்ஸ் கொடுக்க வாங்கிடணும், டாக்ஸ் கட்டணும். இது நாங்க ஒரு நல்ல கம்பெனினா என் பேங்க்லயும் பணம் கட்ட மாட்டாங்க, டாலர்ல பணம் கட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நேரடியாக பணம் வாங்குவாங்க, நேரடியாக பணத்தை திருப்பி அவங்க சம்பளம் மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. இது திருப்பி அவங்க இது வேலை செய்யறது. நீங்க எம்எல்எம் மார்க்கெட்டிங்கே பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு செக் இவ்வளவு வச்சிருப்பாங்க. செக் ஏன்னா போன மாசம்